யோசேப்புக்கு மீது இருந்த அந்த காட்ஸ் ஃபேவர் பார்த்தீங்கன்னா அவனுடைய பிள்ளைகளுக்கு மீது அவனை காட்டிலும் மேலே இருந்ததுங்க. சும்மா கிடையாது. ஒரு காட்ஸ் ஃபேவர் இருக்கிற ஒரு பேரண்ட்ஸ் உடையவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அண்ட் மதர் உடையவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா, அவர்கள் பெற்றெடுத்த அவருடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாகட்டும் பூமிக்குரிய பிள்ளைகளாகட்டும் அவர்கள் மீது அந்த தாய் தகப்பன் மீது இருந்த தயவை விட அதிகமாக இருக்கும். பிலீவ் பண்ணணும். நாம எதுக்கு கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறோம்? விசுவாசிப்பதற்கு. எவ்வளவோ என்னென்னத்தையோ பிலீவ் பண்ணிட்டோம். அவருடைய வார்த்தை விசுவாசிப்போம். பைபிளில் இருக்கிற எல்லா ஹீரோஸ்க்கும் பெரிய வேலையை செஞ்சது எதுன்னா அந்த காட்ஸ் ஃபேவர் தான். அந்த ஃபேவர் இருந்தால் போதும். டோரெல்லாம் நான் திறக்க வேணாம், அந்த ஃபேவரே திறந்து கொடுத்துரும். எத்தனை பேர் காட்ஸ் ஃபேவரை ரொம்ப ஹானர் பண்ணுறீங்க? அடிக்கடி சொல்லுங்க, காட்ஸ் ஃபேவர் இஸ் அப்பான் மீ. ஒருவேளை அது இல்லைனாலும் உருவாயிடும்ன்றேன். ஏன்னா மரணமும் ஜீவனம் எங்கே இருக்கு? அடிக்கடி சொல்லு. இல்லை நான் காட்ஸ் ஃபேவரே உணரல. உணர்ந்ததை ஏன் விசுவாசிக்கணும்? நான் காட்ஸ் ஃபேவரே பார்க்கல, பார்க்குறத நான் ஏன் நம்பணும்? பார்க்காத அவருடைய தயவை நம்ப போகிறேன். ஸோ அந்த தயவை மேன்மை பாராட்டும்.